தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த பிள்ளை இவங்க கூட தான் போனோன்னு சொல்றதுக்கு பிடிஆர்எம் யாரு? அவங்களுக்கு என்ன கோசா இருக்கு? நீங்க ரிப்போர்ட்லாம் பண்ண தேவையில்ல, பிள்ளை வந்து அம்மா கைக்கு தான் போகுது, அதனால நீங்க ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. மீறி ஏதாச்சும் பேசுறீங்கன்னா நான் இங்கே உங்களை காரி போட்டுருவேன் அப்படின்ட்டாங்க. என்ன மாதிரி துடிச்சிருக்கோம்? இதுக்கு ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போல தெரியுமா? ஒரு கையை உடைச்சு எப்படி வீங்கி கட்டே போடல, துடிக்க கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளைய. இந்த பிள்ளையோட உடம்புல நிறைய சூடு காயம் இருக்கு. அது கேட்டதுக்கு வந்து டீச்சர் போய் கேட்டதுக்கு வந்து அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்க, சிக்கன் பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவன் சித்திரவதை பண்ணி அந்த பிள்ளைய கொண்டிருக்கான். 3 கணவர்களுக்கு மனைவியான ஒரு தாயின் மூத்த மகள் அடித்து கொடுமைப்படுத்தி 9 வயது சிறுமி மரணம். அது குறித்து சமூக ஆர்வலர் தயாளன் ஸ்ரீபாலன் மற்றும் சிறுமியை வளர்த்து வந்த குடும்பத்தார் கூறியதாவது. வணக்கம், நான் தயாளன் ஸ்ரீபாலன். என் கூட பாத்தீங்கன்னா லாயர் தினேஷ் முத்தால் தேவன் லாயரு. அப்புறம் இங்கிட்ட பாத்தீங்கன்னா தனாவித்தாவுடைய சொந்தக்காரங்க, தனாவித்தாவோட சொந்தக்காரங்க. தனாவிகா என்கிற ஒரு மாணவி வந்து சமீபத்துல வந்து அடிச்சு கொல்லப்பட்டாங்க. சரிங்களா? தைப்பேங் என்கிற ஒரு வீட்டுல வந்து அடிச்சு கொல்லப்பட்டாங்க. இதுல நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயம். பிடிஆர்எம் இதுல வந்து ஒரு பெரிய தவறு செஞ்ச ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. என்னன்னா, நீங்க பாருங்க, அது ஸ்டோரி வந்து நீங்க பாருங்க. அந்த பிள்ளை வந்து 6 மாதமா இருக்கும் போது தாயும் பிள்ளையும் இவங்க கிட்ட தான் வந்தாங்க. அவங்க புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு தாயும் மகளும் 6 மாசம் கை குழந்தையா இருக்கும் போது வந்தாங்க இவங்க கிட்ட. இவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு. சரிங்களா? சோ வந்தப்ப இவங்க தான் அந்த தாயையும் அவங்களோட மகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த பிள்ளைக்கு 3 வயசு வரும்போது அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே கடைக்கு போறேன்னு சொல்லி பிள்ளைய இவங்க கிட்ட விட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து ஓடி போயிட்டாங்க. யாரு கூடயும் ஓடி போகும்போது வீட்டுல உள்ள கொஞ்சம் பணமும் அப்புறம் அந்த கொண்டோட எக்ஸஸ் கட்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டது வந்து இவங்க வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்பயே அவங்க ஓடி போனது வந்து 2020. இதுதான் அதோட போலீஸ் ரிப்போர்ட். அவங்க தாய் வந்து ஓடி போனது. சரிங்களா? சோ அப்ப வந்து அந்த பிள்ளைக்கு வயசு 3. சோ இவங்க ஏறத்தால அந்த பிள்ளைய வந்து 6 மாதத்துல இருந்து 3 வயசு வரைக்கும் இவங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க தாய். அதுக்கப்புறமும் அந்த பிள்ளைக்கு 8, அதாவது போன வருடம் 12ஆம் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பிள்ளைய வந்து எந்த ஸ்கூல்லயும் வந்து பதிவு பண்ண முடியல. ஏன்னா அவங்க அம்மா ஓடி போகும்போது அந்த பிள்ளையோட பிறந்த அடையாளம் லெட்டர் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் சிஜிஎல் லாஹிரான், அதையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. சோ இவங்கனால வந்து இந்த பிள்ளைய வந்து எந்த ஸ்கூல்லயும் பதிவு பண்ண முடியல. சோ அந்த பட்சத்துல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சுட்டு, இந்த மாதிரி நீங்க விட்டுட்டு போன உங்க மக வந்து ஸ்கூல்ல போட போறோம், எனக்கு வந்து பிறந்த சூறா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க நான் கொடுக்குறேன் பிறந்த சூறாவன்னு சொல்லி அவங்க எல்லா ஆதாரமும் இருக்கு. சோ இவங்களும் இங்கேருந்து கிளம்பி ஒரு காடியில 4 பேர் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? போனவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க அந்த காடியில. இங்கேருந்து தைப்பிங் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா கூப்பிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா, நீங்க வரும்போது என் மகளையும் கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கணும்னு. சோ இவங்களும் அந்த மகளையும் கூட்டிட்டு நேரா தைப்பிங் போயிருக்காங்க. 28ஆம் தேதி 2025 12ஆம் மாசம். சரிங்களா? அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களை வீட்டுள்ளுக்கு கூப்பிட்டு அழகா உட்கார வச்சு 4 பேரையும், சொந்தக்காரங்க தானே, உட்கார வச்சு எப்படி இருக்கீங்களா பேசிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த தாய் என்ன பண்ணிருக்கு, இந்த தனாவித்தா இந்த மகளை வந்து கொஞ்ச நேரம் நான் கடைக்கு கூட்டிட்டு போறேன், ஜாமான் வாங்கி கொடுக்குறேன், நீங்க கேளுக்கு கூட்டு போகும்போது ஜாமாவோட போட்டோம் கோசகையோட போவேனான்னு சொல்லி அந்த மகளை வந்து இவங்களை வீட்டுல உட்கார வச்சுட்டு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு போலீஸ்காரர் வந்து போன் அடிச்சிருக்காரு. போன் அடிச்சு நீங்க எல்லாம் இப்போ வந்து பாலாய் சிம்பாங்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? சோ இவங்களுக்கு வந்து மச்சக்கெல்லாம் போடல, அவங்களுக்கு தெரியல என்னடா திடீர்னு போலீஸ்காரன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பாலாய்க்கு போயிருக்காங்க. அங்க போய் சேர்ந்த உடனே முக்கியமா இவங்க போயிருக்காங்க, அப்புறம் வேற இருக்குன்னா அவங்களும் போயிருக்காங்க. சோ அப்புறம் இன்னொரு நபர் போயிருக்காங்க, அவங்க வரல. சோ இவங்க போகும்போது இவங்களை எதுவுமே போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணல, எது ஸ்டேட்மெண்ட் எடுக்கல, ஒண்ணுமே செய்யல. அங்க வந்து விலங்க வெளியே எடுத்து இங்கேருந்து நீங்க கிளம்பலன்னா உங்களை கைது பண்ணிடுவேன்,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க வந்து திருப்பி சண்டை கொடுத்திருக்காங்க. இந்த பிள்ளைய வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும்னு கேட்கறதுக்கு போலீஸ் வந்து இவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, வேற வழி இல்லை, இவங்க சொல்லியிருக்காங்க நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறேன்னு. முடியாது, நீங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ண முடியாது, இப்ப நீங்க எங்க இருந்து போல உங்களை கைது பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த போலீஸ் நம்ம வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. போலீஸ்ல என்ன செய்யணுமோ அதை செய்யாம ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவங்களை வந்து அங்கிருந்து போக சொல்லிட்டாங்க. இவங்களும் அங்கிருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் போன வாரத்துல தான் வந்து இவங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க பிள்ளை வந்து ஆஸ்பத்திரியில இறந்து போயிடுச்சுன்னு. இங்க இருந்து அவங்க ஓடி போய் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அந்த பிள்ளை இறந்து போயிருக்குன்னு. சரி, இதுல என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அந்த பிள்ளைய ஒப்படைக்கும் போது அந்த பிள்ளை எப்படி இருந்தாங்க. இந்த போட்டோ எடுத்தது வந்து 25ஆம் தேதி, அதாவது 3 நாளுக்கு முன்னாடி தைப்பேங்ல கொண்டு போய் விடும் போது ஒரு ஹோம் ஸ்டேல வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து இந்த பிள்ளை வந்து இப்படி இருந்த பிள்ளைய தான் அவங்க போய் கொடுத்துருக்காங்க. அவங்க போன் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு இந்த போட்டோ எப்ப எடுத்ததுன்னு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைய வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கூல்ல பதிவு பண்ணிருக்காங்க. பதிவு பண்ண ஸ்கூல்ல இவங்க ஸ்கூலுக்கு கொஞ்ச நாளா போல. அப்ப அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பதிவு பண்ண பிள்ளை ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் எடுத்த போட்டோ இதுதான். இவர் தான் அடிச்சு கொன்னவர். ஸ்கூலுக்கு போனப்பயே இந்த பிள்ளையோட கைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடிச்சு கைய அப்பே உடஞ்சிருக்கு. கை வந்து எலும்பு உடஞ்சிருக்கு. அப்பயே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அவங்க உடம்பு ஃபுல்லா நிறைய காயம் இருக்கும், காதுக்கு பின்னாடி ஓட்டை இருக்கும், என்னமோ கூரான ஆயுதம். ரொம்ப அந்த வீட்டுல வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுல அவங்கள. சோ அந்த அன்னைக்கு வந்து இவங்க வந்து டீச்சர் வந்து போயிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, டீச்சர் போயிருக்காங்க, அந்த பிள்ளைய கொடுமை பண்றாங்கன்னு பச்சையா தெரியுது, ஏன் டீச்சர் ஆக்ஷன் எடுக்கல அப்பயே? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, யாருங்க இந்த போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்காம அந்த பிள்ளைய வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டாங்க? இவங்க அந்த பிள்ளை மேல செக் பண்ணி இருந்தா ஓடி போன ரிப்போர்ட் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கும். இவங்களை விசாரணை பண்ணி இருந்தா ஒழுங்கா நடத்திருக்கும். கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த பிள்ளை இவங்க கூட தான் போனோன்னு சொல்றதுக்கு பிடிஆர்எம் யாரு? அவங்களுக்கு என்ன கோசா இருக்கு? இந்த மாதிரி பிரச்சனை உள்ள பிள்ளைங்க வந்து பிடிஆர்எம் வந்து கபாஜிகானுக்கு அனுப்பி இருக்கணும். கபாஜிகானுக்கு அனுப்பி இருந்தாங்கன்னா இந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கும். போலீஸ் ஒழுங்கா விசாரணை பண்ணாம எடுத்த ஒரு முட்டாள் முடிவுனால இந்த பிள்ளை இன்னைக்கு இறந்துருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன பிரச்சனை போலீஸை தான் நம்பி போறோம். நம்மளோட உயிரை வந்து பாதுகாக்க வேண்டியது அவங்களோட வேலை, அவங்களோட கடமை. 9 வயசு குழந்தையோட உயிரை காப்பாற்ற வேண்டியது அவங்களோட கடமை. அம்மாவா இருந்தா அவங்க அம்மா சித்திரவதை பண்ற மாதிரி அம்மாவா இருந்து விசாரணை பண்ணியிருக்கலாமே. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு தெரியாத விஷயம், நாங்க என்ஜிஓ மூலியமா நம்ம கண்டுபிடிச்சது வந்து அந்த அன்னைக்கு வந்து அவங்க அம்மா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் போலீஸ்காரங்க இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அபிஷியலா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தாயாருடைய போலீஸ் ரிப்போர்ட்ல வந்து என் பிள்ளைய ரொம்ப நாளா இவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்ததும் இது எல்லாம் அவங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வந்ததும் பிறந்த சுரம் எடுத்துட்டு போறதுக்குன்னு போலீஸ் அந்த ஒரு பேப்பர் எடுத்து ஏன் போலீஸ் கேட்கல? இத்தனை வருஷமா ஏன் உன் பிள்ளைய வந்து அங்க விட்டு வச்சிருந்தேன்னு ஏன் கேட்கல? இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கல. ஒருத்தங்க இப்ப நான் போயிட்டு ஒரு 4 பேர் மேல போய் ரிப்போர்ட் பண்றேன், இவங்க 4 பேர் என் வீட்டுல உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி பிள்ளை நான் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். போலீஸ்கார ஸ்டேட்மெண்ட் எடுத்துருந்தா உண்மை கதை தெரிஞ்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த பிடிஆர்எம் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கும். இதுக்கு வந்து பிடிஆர்எம் கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏன்னா லாயர் சொல்லுவாரு, வாட் இஸ் த ஒன் வித் த ரிப்போர்ட். அனைவருக்கும் வணக்கம், தினேஷ் புதா பேசுறேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி வந்து 2020 வந்து ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு சூரி ரிப்போர்ட் இருக்கு அவங்க மேல. பாராங் டோரத்துங்க சூரி பண்ணிருக்காங்க, கார் சூரி பண்ணிருக்காங்க, சூரி ரிப்போர்ட் இருக்கு. பட் இந்த சூரி ரிப்போர்ட் என்ன ஸ்டேட்டஸ் வந்து இது நமக்கு இப்ப தெரியாது. அவங்க அம்மா ஓடி போனவங்க வந்து அந்த 3 இயர்ஸ்ல இருந்து இறந்து ஒரு பிள்ளை வந்து அவங்க அம்மா கிட்ட எடுக்க வரைக்கும் அவங்க தான் பார்த்துருந்தாங்க. ஓகே, ஸோ அரௌண்ட் 8 இயர்ஸ் அந்த புள்ளைய பார்த்துருக்காங்க. அந்த புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புது. அவங்க சொந்த புள்ள கூட இல்லை, பட் சொந்த புள்ளைய வளர்த்து அந்த புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இவங்களை மிரட்டி இருக்காங்க. அவங்க என்னன்னு மிரட்டினாங்க சொல்லுங்க கொஞ்சம். அந்த போலீஸ் அச்சிகா உடுற அன்னைக்கு சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்டாங்கன்னா, யாரு அவங்களோட அம்மா அப்படி கேட்டாங்க. நாங்க சொன்னோம் அவங்க தான் அம்மா இல்லைன்னு சொல்லல, இருந்தாலுமே நாங்க தான் பாத்துக்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், யார் அம்மா அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புங்க, பெத்தவங்களுக்கு பாத்துக்க தெரியாதா அப்படி
இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து அந்த பிள்ளைய வந்து பிறந்த சோறு எடுக்கிறது தான் இங்க கூட்டிட்டு வந்து சொன்னதுக்கே இல்ல முடியாது, அவங்கதான் அம்மா, அவங்கதான் கூட்டிட்டு போறோம். அப்ப நான் என்ன கேட்டேன்னா, ஓகே அவங்க அம்மா, ஓகே அவங்கள நம்பி நீ விட்டுட்டு போற சொல்ற, அவன் யாருன்னு எனக்கு தெரியல, எப்படி அவனை நம்பி விட்டுட்டு போற சொன்னதுக்கு இல்ல அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு தெரியும் பிள்ளைய எப்படி பாத்துக்கிறது, நீ சேவோ பண்ணிக்க வேணாம், நீ போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அக்கா சொல்லுவாங்க, இல்ல நாங்க வந்து கூட்டிட்டு போனோம், இந்த பிள்ளைய வந்து நீ இப்படியே விட்டுட்டு போக முடியாது, நீங்க எங்களோட ரிப்போர்ட் ஆச்சும் எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கு நீங்க ரிப்போர்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல, பிள்ளை வந்து அம்மா கைக்கு தான் போகுது, அதனால நீங்க ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. மீறி ஏதாச்சும் பேசுறீங்கன்னா நான் இங்கே உங்களை காரி போட்டுருவேன் அப்படின்ட்டாங்க. அந்த பிள்ளைய வந்து வீட்டுல ரத்தத்தோட இருக்கும் போது அவங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க அம்மா போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பிள்ளை முட்டை எடுத்து சாப்பிட்டுருச்சான், அதனாலதான் அடிச்சாங்களாம். என் பேர் தேவகுமார். சாவித்திரிக்கு வந்து நான் வந்து அண்ணன் முறை. இப்போ நாங்களாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து 2017 பிள்ளைலாம் பிறந்தோன்னே கொஞ்ச நாள் சென்று நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் சைடுக்கு உங்களுக்கு ஆகலை, பிள்ளைய கூட்டிட்டு வர போறேன்னு. நம்ம சைடில் தான் காசுலாம் போட்டுட்டு வர வச்சாச்சு, பிள்ளைய 2 பேர்த்தையும் வர வச்சாச்சு. ஏன்னா இது ஃபுல் ஸ்டோரி. அப்போ வர வச்சோன்னே பிள்ளைய நம்ம வச்சிருந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை போகிறதுக்கு, இது பண்ணல. இப்போ நம்மளே தான் வச்சு பார்த்துக்கிருந்தோம். வச்சு பார்த்து 2020 பிள்ளைக்கு 3 வயசு அவங்களும் ஓடி போயிட்டாங்க. நாங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து கோரிக்கையாக கேட்கறது என்னன்னா, அடுத்த பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஆகக்கூடாது, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும். இல்லை இன்னும் 4 பிள்ளைங்க இருக்கு, பட்ஜெட்ல இருக்கு. 4 வயசுல ஒரு பிள்ளை, 3 வயசு, 2 வயசுல ஒரு பிள்ளை, 1 வயசு கை குழந்தை 3 வாரத்துல இப்போ லேட்டஸ்டா பிறந்த பிள்ளை. நான் அதனால பட்ஜெட்லேயே சொல்லிட்டேன், யாருக்கிட்டே கொடுக்காதீங்க அந்த சைட்டு. ஒரு பிள்ளைய கொடுத்ததுக்கே எங்க பிள்ளை பணமா வந்துச்சு, பெக்காடியோ பெத்த பிள்ளைமா நம்ம வளர்த்து பணமா தான் வந்துச்சு கொடுத்து. இந்த பிள்ளையும் அந்த மாதிரி ஆகிரோம்னா நாங்க பாத்துக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சோ பிள்ளைய வந்து அம்மா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இந்த தவனிதாவுடைய தாயாருக்கு வந்து தவனிதா வந்து உடைய தகப்பனார் வந்து கணவர். இவங்க 2 பேருக்கு பிறந்தது வந்து தவனிதா மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த தாயார் வந்து 2வது கணவரை தேடி போய் அவரு கூட ஒரு பிள்ளை இருக்கு, ஆம்பளை பையன், அது தெரியல கன்ஃபார்ம்ல, ஆனா அவரு கூட ஒரு 3. இப்ப இந்த தவனிதா கொலைகேஸ்ல சம்பந்தப்பட்ட நபர் வந்து 3வது புருஷன். இவருக்கு வந்து 3 பிள்ளைங்க இவங்க கூட. இப்ப உள்ளுக்கு இருக்கிறது வந்து தவனிதாவோட தாயார், 3வது புருஷன், இவருடைய அம்மாவும் அப்பாவும். ஏன்னா அவங்களும் இந்த வீட்டுல இருந்திருக்காங்க. இந்த வீட்டை வந்து இந்த வீட்டுல இருக்காங்க. சோ அவங்க அதாவது பெற்றோர் இருக்கிற வீட்லயே இந்த பிள்ளைய கொடுமை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு வாங்கி தரல. கண்டிப்பா நீ ஒழுங்கா விசாரணை பண்ணிருந்தா நேரத்துல அந்த பிள்ளை உயிரோட இருந்திருக்கோமே. போலீஸோட கவனக்குறை. நீ யாரு கட்ட பஞ்சாயத்து, நீ யாரு முடிவு பண்றதுக்கு அவங்க அம்மா கூட அனுப்புறதுக்கு? என்ன மாதிரி துடிச்சிருக்கோம். இதுக்கு ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போல தெரியுமா? ஒரு கையை உடைச்சு எப்படி வீங்கி கட்டே போடல, துடிக்க கொடுமை பண்ணிருக்காங்க இந்த பிள்ளைய. இந்த பிள்ளையோட உடம்புல நிறைய சூடு காயம் இருக்கு. அது கேட்டதுக்கு வந்து டீச்சர் போய் கேட்டதுக்கு வந்து அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்களா, சிக்கன் பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவன் சித்திரவதை பண்ணி அந்த பிள்ளைய கொண்டிருக்கான். முட்டை எடுத்ததுக்கு அடிச்சிருக்கான் இவன். முட்டை ஒரு முட்டை அடிச்சு சத்திருக்கான். அதோட இறந்ததோட பாத்தீங்களா? போஸ்ட்மார்ட்டமோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து head and neck injuries due to blunt trauma. என்னமோ ஒரு ஆயுதத்தை படிச்சு மண்டையிலே அடிச்சிருக்கான், மண்டையிலயும் கழுத்துலயும் அடிச்சிருக்கான். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.